Good morning 7th standard students. In this video we are going to see a supplementary story, Naya, the home of Chitrakars. So this is given in your term 2 book, second lesson. So term 2 book or second lesson like a supplementary story da நம்ம இப்ப பார்க்க போறோம். நயான்றது ஒரு village. அந்த village தான் வந்து it is the home of Chitrakars. Chitrakarsனா artists அப்படின்னு அர்த்தம். அந்த artistோட வீடே வந்து இந்த நயா அப்படிங்கிற village தான். So இந்த village பத்தி நம்ம இப்போ இந்த ஸ்டோரியில படிக்கலாம். Let's get into the lesson. Naya is a quaint little village in West Bengal's Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 Pataus or Chitrakars or artists live there. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. They practice an ancient folk art called Patachitra. This is a type of storytelling using painted scrolls. The scrolls have stories painted on them and the artists sing the story as they unroll the scroll. This art has been practiced since the 13th century. So Naya அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ரொம்ப குட்டியான ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து சாதாரணமான ஒரு வில்லேஜ் கிடையாது. இதுல வந்து டோட்டலா வந்து 250 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆர்டிஸ்ட்க்கு ஹிந்தில சித்ரகார்ஸ் பட்டாவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் ஹிந்தி ஓ பெங்காலில. இந்த ஃபோக் ஆர்டிஸ்ட்னா வில்லேஜ் சைடில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஃபோக் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ், பெயிண்டர்ஸ்னா பெயிண்ட் பண்ணுறவங்க, லிரிசிஸ்னா பாடல் வரிகள் எழுதுறவங்க, சிங்கர்ஸ்னா பாடுறவங்க அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒன்றா இவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஏன்ஷியன்ட் ஆனது, அதாவது பழமை வாய்ந்த ஒரு ஃபோக் ஆர்ட். அதுக்கு பேரு பாடச்சித்ரா. இந்த பாடச்சித்ரால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு கதையை வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து சுருட்டி வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ண அந்த ஸ்டோரிஸை வந்து அவங்க பாடலாக பாடி அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்டோரியை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து 13th செஞ்சுரியிலேருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பாடச்சித்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இதை அப்படியே ரோல் பண்ணி சுருட்டி வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த பிக்சரை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாடலாக பாடுவாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாடச்சித்ரா. Traditionally, such storytellers took their painted scrolls from village to village. In every village, they unrolled the scrolls frame by frame and sang Patar Gan or the story songs. In return for their performance, the villagers gave them rice, vegetables and money. Their stories included mythological stories and tribal folklore. Nowadays, the artists sing of social messages and contemporary events as well. ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெயிண்ட் பண்ண இந்த பெயிண்டிங்ஸை வந்து ஒரு கிராமம் விட்டு கிராமம் வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து ஸ்டோரியாக சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ரைஸ், மணி இதெல்லாம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ், அதாவது ஒரு மித்னா வந்து ஒரு புதிர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற சில கதைகள் அதை வந்து பாடுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் வந்து சோஷியல் மெசேஜும் கூட சேர்த்து அவங்களோட பாடல்களில் வந்து அவங்க சொல்கிறாங்க. Over time, however, people lost interest in this art form and there were few artists and few listeners. To keep their art alive in the modern world, the Patwas adapted their skills and themes to the times. An innovative step they took to do this was to establish a Padachitra village at Naya. Slowly, the efforts to revive their artistic heritage started paying off. Today, the Padachitra art is flourishing again in the village, with village youngsters taking up the traditional art form as a passion and profession. ஸோ கொஞ்ச நாள் ஆக என்ன ஆச்சுன்னா இதில் வந்து இந்த ஆர்ட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களுக்கு போயிடுச்சு அண்ட் லிசனர்ஸும் கம்மியாயிட்டாங்க. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்ட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் தீம்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒரு
முக்கியமான ஒரு இன்னோவேட்டிவ்னா புதுவிதமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயா அப்படின்ற ஒரு பாடச்சித்ரா வில்லேஜையே வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் நயான்ற வில்லேஜில் ஃபுல்லாகவே வந்து இந்த பாடச்சித்ரா ஆர்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் இப்போ வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இது பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. A traditional pada was painted on a canvas made of jute fiber. Now it is made by stitching together sheets of commercial poster paper. The colors come from plants such as marigold, indigo, teak leaves, saffron and turmeric. They also use lamp black. The colors were mixed in coconut shells with the sap of the bell tree, which acts as a glue. After finishing, a thin cotton cloth is glued to the back of the painting so that it will last long. Next, the completed scrolls are dried in the sun before they are stored in rolled up bundles. ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த பாடச்சித்ராவில் இருக்க அந்த பாடா அதை எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூட் ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு கேன்வஸ், அந்த கேன்வஸில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் போஸ்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி பெரிய ஒரு கேன்வஸ் மாதிரி செஞ்சு அதில் வந்து அவங்க கலர் பண்ணுறாங்க. கலர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு, இண்டிகோ, டீக் லீவ்ஸ், சாஃப்ரன் அண்ட் டர்மரிக் இந்த மாதிரி வந்து பிளான்ட் பேஸ்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிளாக்குக்கு வந்து லேம்ப் பிளாக் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம விளக்குல இருந்து வரும் இல்லையா அந்த கருப்பு, அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே கோகனட் ஷெல்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தென் சாப், பெல் ட்ரீயோட சாப், அதாவது பிசினி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிசினை வந்து யூஸ் பண்ணுறாங்க க்ளூ மாதிரி ஒட்டிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தின் காட்டன் கிளாத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்டிங்கோட பேக்கில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறாங்க க்ளூ வச்சு. ஸோ அதனால வந்து அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நாள் வந்து வரும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இந்த கம்ப்ளீட்டட் ஸ்க்ரால்ஸை வந்து சன்னில் ட்ரை பண்ணிட்டு அதை வந்து ரோல் பண்ணி பண்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி தான் வந்து பாடாவை வந்து செய்கிறாங்க. Today, the Patuas make rectangular and square-shaped paintings of different sizes. Social messages like conservation of trees, female infanticide, child trafficking, and AIDS awareness figure in their paintings. They also paint images of traditional subjects such as a cat eating a lobster, or fish, tigers, rows of cows, or white owls. The Patuas today do not make too many long story scrolls. A few of them still sing their self-composed songs, but only on demand. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுவாஸ் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரால்ஸ் பண்ணுறதில்ல, ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர் ஷேப்டு பெயிண்டிங்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மெசேஜஸும் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. லைக் சைல்டு டிராஃபிக்கிங், குழந்தைகளை கடத்துறது, அதுக்கப்புறமா வந்து ஃபீமேல் பெண் குழந்தைகளை கொல்றது, அப்புறம் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ், மரங்களை பாதுகாக்கிறது, அப்புறம் எய்ட்ஸ் அவேர்னஸ், இந்த மாதிரியான சோஷியல் மெசேஜஸும் வந்து அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. கேட் ஈட்டிங் அ லாப்ஸ்டர் ஆர் ஃபிஷ், அப்புறம் டைகர்ஸ், ரோஸ் ஆஃப் கவுஸ் ஆர் ஒயிட் ஹவுஸ், இந்த ஃபிகர்ஸ்லாமும் கூட அவங்க வச்சு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப பெரிய லாங் ஸ்க்ரால்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது. இன்னமும் வந்து இவங்க வந்து அவங்க ஓனாக செல்ஃப் கம்போஸ் பண்ண சாங்ஸையும் அவங்க வந்து ஆன் டிமாண்ட் பாடிக்கிட்டு இருக்காங்க. The Padachitra art tradition was traditionally passed down from father to son, but today many Patwa women have also taken up the craft. Under an initiative Art for Livelihood, some of these women are leading local development. Since 2010, an annual 3-day festival, Pot Maya, has been held to celebrate the success of the local artists. Held in November every year, the festival exhibits modern paintings as well as scrolls dating back hundreds of years. At this time, the villagers paint the mud walls of their houses with colorful Padachitra motifs and hang scrolls on the ropes in the courtyards. They also clean up the surroundings and decorate the entire village with flowers to get ready for visitors. As there are no hotels in the village, the visitors stay in tents.
ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடச்சித்ரா ஆர்ட் ட்ரெடிஷன் வந்து அப்பா வந்து மகனுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த கல்வி வழியில் வந்து பாஸ் டவுன் ஆச்சு. பட் இப்போல்லாம் வந்து நிறைய உமன் ஆர்டிஸ்டும் வந்து அதை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்ட் ஃபார் லைவ்லிஹுட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கும் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு அதுலேருந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. 2010லேருந்து ஒரு 3-day ஃபெஸ்டிவல் நேம்ட் பாட் மாயா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடக்குது. இது வந்து லோக்கல் ஆர்டிஸ்டோட சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க. எவ்ரி இயர் நவம்பரில் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பெயிண்டிங்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப பழமையான பெயிண்டிங்ஸையும் இதில் கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து இங்கே வில்லேஜில் இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீட்டோட வால்ஸை வந்து கலர்ஃபுல் பாட்டச்சித்ரா மோட்டிவ்ஸை வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணப்பட்ட அந்த ஸ்க்ரால்ஸை வந்து அழகாக கயிறில் வந்து கட்டி ஃபுல்லாக கோட்டியாடில் தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜை ஃபுல்லாக வந்து க்ளீன் அப் பண்ணிட்டு ஃப்ளவர்ஸ்னால டெக்கரேட் பண்ணுவாங்க விசிட்டர்ஸை க்ரீட் பண்ணுறதுக்காக. இங்கே ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது, அதனால டென்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி விசிட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது இதுவும் வந்து ஒரு பாட்டச்சித்ரா ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். இதுவும் வந்து பாட்டச்சித்ராவில் பண்ணப்பட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். During the festival, a quiet hamlet is transformed into a vibrant cultural hub where visitors can learn about the craft of Padachitra. Several workshops are held, stories are told, and different types of Pada artwork are displayed for sale. Musical and dance performances by well-known artists start in the evening and go on well into the night. The Patuas hold demonstrations on natural color extraction from sources. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரொம்ப ஒரு குவைட்டாக அமைதியாக இருக்கிற ஒரு வில்லேஜ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து இந்த பாட ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் சேல்காகவும் ஸ்டால்ஸ் வச்சு விற்பாங்க. மியூசிக்கல் அண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸும் வந்து ஈவினிங்கில் ஸ்டார்ட் ஆகி நைட் வரைக்கும் போகும். பட்டுவாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டுவாஸ்னா ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ் இங்கே எப்படி வந்து பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எப்படி பெயிண்டாக மாற்றி கலர் பண்ணுறாங்கன்றதையும் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மாயா ஃபெஸ்டிவல், அந்த பாட் மாயா ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு ஃபோட்டோகிராஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ், அந்த பாடச்சித்ராவோட அந்த சார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரால்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி தான் இந்த பாட் மாயா ஃபெஸ்டிவல் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு சேல்காக வச்சிருக்கிற ஒரு ஸ்டால், இது டிஸ்பிளே ஸ்டால். Watching a Patwa singing gently as he or she unfurls the scrolls is an unforgettable experience. The play of light and shadow from the oil lamps on the soft colors and delicate imagery of the paintings is magical. If you are interested in traditional art and crafts, do visit this unique village. It will be a delightful experience in a beautiful rural setting. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த பெயிண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணி அதை பற்றி பாடுற அந்த பாடல் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ லைட் அண்ட் ஷேடோ ஃப்ரம் ஆயில் ஆயில் லேம்பை வந்து ஏற்றி வச்சு அதில் வந்து ஒரு லைட் அண்ட் ஷேடோ காமிச்சு இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற இமேஜஸை வந்து அவங்க காமிக்கும் போது ரொம்பவே வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டில் கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நயா வில்லேஜ்க்கு போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் ரூரல் செட்டிங்னா வில்லேஜ் செட்டிங். ஸோ ரொம்பவே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லெசன். நம்ம வந்து நயா வில்லேஜில் இருக்கிற அந்த பாடச்சித்ரா அப்படின்ற ஒரு ஆர்ட் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படித்தோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டோரி தான், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. Next, நம்ம exercises பார்க்கலாம். Fill in the blanks choosing the words or phrases given in the box. Naya is a quaint little village in West Bengal's Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 Patuas or Chitrakars or artists live there. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one.
They practice an ancient folk art called Padachitra. This is a type of storytelling using painted scrolls. The scrolls had stories painted on them, and the artist sang the story as they unrolled the scroll. This art has been practiced since the 13th century. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியிலேருந்து தான் அப்படியே இந்த பேராகிராஃப் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டோரி லெசனை போய் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக இந்த பேராகிராஃபை வந்து இங்கே இருக்கிற வேர்ட்ஸை வச்சு ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு இதில் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா you can also refer to the லெசனில் இருக்கிற அதே பேராகிராஃப் தான் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர வேர்ட்ஸை வந்து இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. இதனோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பி எக்ஸசைஸ் பாருங்கள். ரைட் தி ஆப்ட் வேர்ட் ஃபார் த கிவன் ஃப்ரேசஸ். த ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அது வந்து பாடச்சித்ரா. ஆனுவல் ஃபெஸ்டிவல் டு செலிப்ரேட் தி சக்ஸஸ் ஆஃப் லோக்கல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணுற ஃபெஸ்டிவலுக்கு பேர் பாட் மாயா. The other name of storytellers, storytellersக்கு இன்னொரு பேரு சித்ரகார்ஸ் or பட்டுவாஸ். Conservation of trees, female infanticide, etc. இதெல்லாம் வந்து social messages. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, fill in the details of the mind map. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் you have to fill in the blanks. ஸோ artists of Naya are called சித்ரகார்ஸ் or பட்டுவாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். These folk artists include இந்த folk artistல வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ், பெயிண்டர்ஸ், லிரிசிஸ்ட் அண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே போடணும். த நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து 250 இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே போடணும். எல்லாமே நம்ம ஸ்டோரியில் படித்தது தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது இஸ் ஈஸி, யூ கேன் ஃபில் அப். செட்டிங் எங்கே இருக்காங்க, எந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால், எந்த டிஸ்ட்ரிக்ட் மித்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், எந்த வில்லேஜ் நயா வில்லேஜ். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. திஸ் ஆர்ட் ஃபார்ம் ஃபேடட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ டைம் ஆக ஆக இது வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. பட் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நயா அப்படின்ற ஒரு வில்லேஜையே வந்து உருவாக்குனாங்க, பர்டிகுலர்லி டு ப்ரொமோட் திஸ் ஃபோக் ஆர்ட் பாடச்சித்ரா. ஸோ அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கெயின்ட் அட்ராக்ஷன். அண்ட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஆர்ட் ஃபார்மை படித்து அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ இதனோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி எக்ஸசைஸ் பாருங்க. இது வந்து வெரி ஈஸி. யூ ஹாவ் டு அரேஞ்ச் திஸ் இன் ஆர்டர். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லெசன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட், எந்த சென்டென்ஸ் செகண்ட், எந்த சென்டென்ஸ் தேர்ட் வரணுங்கிறத நீங்கள் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணி எழுதணும். இதனோட ஆன்சரும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் சர்டன் ப்ராஜெக்ட் விச் யூ கேன் ட்ரை அட் ஹோம். Make a diary entry about your visit to a science exhibition. நீங்கள் ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் விசிட் போகிறீங்க, அதை பற்றின ஒரு டைரி என்ட்ரி நீங்கள் எழுதணும். ஸோ டைரியில் டேட் போட்டுக்கோங்க. டேட் போட்டுட்டு நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் எங்கே நடந்தது, நீங்கள் எப்போ விசிட் பண்ணீங்க, டைம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, எந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன் அப்படின்றத நீங்கள் எழுதணும் இன் ஃபியூ சென்டென்சஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, டிசைன் அ சர்டிஃபிகேட் ஆர் பேட்ச் ஆர் அ மெடல் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மெடலோ இல்லை சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு பேட்ஜோ நீங்கள் டிசைன் பண்ணணும். நீங்கள் வந்து நிறைய மெடல், சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் டேல வாங்கியிருப்பீங்க, அதை பார்த்து அப்படியே ஒரு சார்ட்டில் டிசைன் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் டு செல்ஃப். Draw the pictures in the given boxes using the clues. ஸோ இங்கே வந்து certain clues கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூஸை வச்சு நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து வரையணும். வரைஞ்சிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களோட மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு இது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. தி ஸ்னேக் இஸ் நெக்ஸ்ட் டு த அவுல். ஸோ இது வந்து நீங்கள் வரைஞ்சி அழகாக நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next, I exercise பாருங்க. Draw an envelope with the flap open without lifting your pen from the paper. Indicate the numbers to show how it was drawn. ஒரு envelope வந்து நீங்க இங்க வரையணும்.
வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து அந்த என்வலப்போட ஃப்ளாப் இருக்கும் இல்லையா, அப்படி மடித்து துறப்போம்ல என்வலப், அந்த ஃப்ளாப் ஓப்பன் ஆகிருக்க மாதிரியான ஒரு என்வலப்போட ட்ராயிங்கை நீங்கள் இங்கே வரையணும். உங்களோட பென் அண்ட் பேப்பரை லிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் வரையணும். ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் எப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்கறதுக்காக தான் இந்த கனெக்டிங் டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ். ஸோ யூ ஹாவ் டு கம்பல்சரிலி ட்ரை. உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் their group name and write them in the blanks. ஸோ இதில் வந்து குரூப் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வேர்ட்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ணணும். ஸோ குச்சிப்புடி, பாங்க்ரா, தாண்டியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட், அதாவது டான்ஸ் தான் இது, ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸ். ஸோ அதனால் பெர்ஃபார்மிங் ஆர்ட். ப்ரோஸ், போயட்ரி, ட்ராமா, நாவல் இது எல்லாமே வந்து லிட்ரரி ஆர்ட், அதாவது இலக்கியங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக்கிங், ஸ்கல்ப்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஆர்ட். ஸோ நம்ம வந்து விஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் இது. கராத்தே, கும்ஃபு, கபீரா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட். வீவிங், எம்ப்ராய்டரி, கார்பெட் டிசைனிங் இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஆர்ட், டெக்ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி. So with this we are completing your term 2 syllabus and இதில் இருக்கிற இந்த லாஸ்ட் லெசன் நயா அப்படின்ற இந்த லெசனில் இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து once complete பண்ணிவிட்டு you can check your answers with my answers and you go through this lesson, and if you have any doubts you can comment me. I'll clarify your doubts, and thank you for watching this video.